நான் சொன்ன நீட்டை வச்சு யார் வேணால் வரட்டுங்க. நீட்டு பற்றியோ, பாக்ஸோ பற்றியோ, ரேப்ஸை பற்றியோ, அது எஸ்ஐஆர் பற்றியோ, நான் பேசுகிற பாயிண்ட்ஸ் எனக்கு நீங்கள் சொன்னால் போய் ஓப்பன் சேலஞ்ச். நான் ரெடி, அனுப்பி விடுங்க, நான் ரெடி, நீங்கள் ரெடினா நம்ம மோதலாம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரியில் கேண்டீன் விடுதியில் ஒர்க் பண்ணுற ஒரு பெண் 23 பெண் அங்கே இருக்கிற 3 பசங்க பிடிச்சி பலாத்காரம் பண்ணிடுவாங்க. எப்படி நீங்கள் சொல்ல முடியும் இது ரொம்ப பாதுகாப்பான இடம்னு? மருத்துவன் சமூக ஆள் நான் சொல்கிறேங்க, கஞ்சா போதை இல்லாத மதுபானம் இல்லாத இடத்துல ரொம்ப யோசிப்பாங்க. மச்சான் மாட்டிட்டு அப்படி ஆகிடும். அந்த போதை வரும்போது எல்லாம் மாட்டேன்டா போகலாண்டான்னு போயிடுறாங்க. சினிமாவில் பார்க்குறோம், சீரியலில் பார்க்குறோம், நிஜ வாழ்வில் பார்க்குறோம். அப்படி இருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் 6 மணிலேருந்து இவங்களை சரக்கு அடிக்கலாமே, ஏன் அப்போ கூட்டு பலாத்காரம் காலையில் 9 மணிக்கே பண்ணலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ண டைமில் கூட்டு பலாத்காரம் பண்ணலாம். என்னங்க இது, என்ன நடக்குது? எந்த ஒரு இந்த கூட்டு பலாத்காரம் பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டில்ஸ் இருக்கும், இந்த சிகரெட் இது இருக்கும், இந்த கஞ்சா அடிச்சது அந்த ப்ரூஃப் இருக்கும். அப்படின்னா என்ன, திருப்பியும் இந்த 2-3 விஷயங்களால் தான் அதோடைய ஹெல்ப் இல்லாமல், அதோடைய உதவி இல்லாமல் இவங்களால் அந்த கூட்டு பலாத்காரம் பண்ண முடியாது. பின்ன அதை எடுத்துடலாமே. ஒருவேளை விஜய் ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் ராம்தாஸ் ஐயா ப்ளஸ் இந்த ஸ்பிளிண்டர் குரூப்பும்பாங்க, அங்கேருந்து வர சின்ன சின்ன பொடிகள், ஒருவேளை சீமா ஜாயின் பண்ணலாம். அது எல்லாம் சேர்ந்தால் ஒரு மும்முனை போட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி நீங்கள் நினச்சி பார்த்தால் கூட அவருடைய கூட்டணி போதிய அளவுக்கு அவங்களே இண்டிபெண்ட்டாக சுயேட்சையாக அவங்க எவ்வளவு சீட் எடுப்பாங்கிறது தான் முக்கியம். மற்றவங்க நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடுவீங்க, டெஃபினட்டாக ஸ்பாயில் இருக்கும். அண்ணனப்பட்ட ஈவேரா பெரியாரே ஒரு வாட்டி கும்பகோணத்தை இஸ்லாமியர்களை எதிர்த்து நீங்கள் ஏன் அல்லாவை நம்புறீங்கன்னு சொல்லும்போது பெரிய கலாட்டாயிடுச்சு. அத்தனையும் விட்டுட்டு எல்லாம் பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அவர் கடைசி நாள் வரைக்கும் ஒரு முறை கூட இஸ்லாமியர்களை எதிர்த்து அவர் பேசவே இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். மகாராஷ்டிர அரசியலில் ஒரு பெரிய புள்ளியாக, ஒரு பெரிய நபராக திகழ்ந்து வந்திருந்த முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார் அவர்கள் அநியாயமாக ஒரு விமான விபத்தில் இறந்துட்டார். அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய கட்சிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். சமீபத்தில் பார்த்திங்கன்னா கடந்த 2 நாள்லேயே பல பாலின வன்கொடுமைகள் சென்னை மாநகரத்தில். இந்த ஆர்ஜி கார் வரும்போது கொயின்னு கத்துனேன், சந்தேஷ் கலி கொயின்னு கத்துனேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுக்கு வரும்போது யார் இந்த சார்னு கைன்னு கத்திருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பீகார் குடும்பமே, ஒரு மனிதன் 25 வயசு மனிதன் கௌரவகுமார், அவன் மனைவி குமாரி, 2 வயசு ஆண் குழந்தை, பாவம் வயிற்றில் என்னமோ போடுறதுக்காக பிழைப்புக்காக பீகார்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே ஒரு பீகார் கும்பலே அவங்க நண்பர்கள் மாதிரி நடித்து அவங்களோட கிட்ட பழகி அந்த பெண்ணை எப்படியாவது கற்பழிக்கணும்னு சொல்லி இந்த ஆளை மண்டையில் போட்டு குழந்தைங்களையும் கொண்டுட்டு அப்புறம் இந்த பெண்ணையும் ஒரு கேங் ரேப் மாதிரி பண்ணிவிட்டு பெண்ணையும் கொலை பண்ணியிருக்காங்க. பெண்ணை பெருங்குடி குப்பையில் போட்டிருக்காங்க. இந்த மனிதனை போய் கடலில் போடலான்னு போனாங்க. வழியில் அந்த மூட்டை ஸ்லிப்பாகி விழுந்துடுச்சு இந்திரா நகரில். அந்த குழந்தைய 2 வயசு குழந்தை, ஆண் குழந்தைய சாக்கடையில் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு நினைக்க முடியாத கொடூரத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இவங்க. பீகாரா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இதெல்லாம் விட்டுருங்க. ஏன் இது மாதிரி மனிதர்கள் அசுரர்கள், நான் மிருகங்கள்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எந்த ஒரு இங்கே அனிமல் பிளானட்டில் நாட்ஜியோவில் பார்த்தாலும் கேங் ரேப்பு இது மாதிரி சும்மா போட்டு கொலை பண்ணி ரேப் பண்ணுறதுலாம் நீங்கள் மிருகங்களில் பார்க்க முடியாது. அசுரர்கள் பகவத்கீதாவில் சொல்லியிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அசுரத்தன்மைகளும் இருக்குது. அந்த 5 அசுரத்தன்மைகள் நம்ம அடக்கி வைக்கணும். அந்த முதல் காமம், குரோதம், அகங்காரம். அந்த காமம் மேலே வரும்பொழுது அது கிடைக்கலன்னா குரோதமும் வருது. அதுதான் இவங்க காட்டுறாங்க. இது ஏன் ஒரு சாதாரண மனுஷன் போய் வேலை செய்யணும், ஒரு செக்யூரிட்டி கார்டாக சிக்கந்தர் அக்யூஸ்ட் 1 ஒரு ஒர்க் பண்ணுறான், ஒரு செக்யூரிட்டி கார்டு, அவன் நார்மலாக அப்படி பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஏனென்றால் அவனோட வாக்குமூலம் பார்த்தீங்கனாலே எல்லாரும் சேர்ந்து செம்மத்தையாக டாஸ்மாகில் தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் போயிருக்காங்க. ஸோ இந்த போதைப் பொருள் அது கஞ்சாவாக இருக்கலாம்,
அது வந்து குடியாக இருக்கலாம், மதுவாக இருக்கலாம், எது இருந்தாலும் போதைப் பொருள் வரும்பொழுது தான் அந்த அசுரன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே அடங்கி இருக்கிற அந்த அசுரன் வந்து வெளியில் வரும். போதைப் பொருள் கலாச்சாரத்தை என்றைக்கு நம்ம ஒழிக்கிறோமோ அப்போ தான் இந்த ரேப், அதாவது இந்த பலாத்காரம் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் இருக்கிற, கல்லூரியில் இருக்கிற, கேன்டீனில் இருக்கிற 23 வயசு பொண்ணை போய் இதே மாதிரி கேங் ரேப் 3-4 பேர் கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டு பலாத்காரங்கள் வந்து நிறையா நடக்கிறதுனால தான் இதுக்கே முதல் முறையாக ஐபிசி கோடுலேருந்து மாற்றி பாரதிய நியாய சம்ஹிதா பிஎன்எஸ் வரும்பொழுது கேங் ரேப்புக்குன்னே ஒரு தனி செக்ஷன் கொண்டு வந்து அடல்ட் கேங் ரேப் பண்ணால் 20 வருடத்துலேருந்து அவங்களுடைய நேச்சுரல் லைஃப் முடிகிறது வரைக்கும், அவன் 75 வயசு வாழ்ந்தான்னா 75 வயசு அவன் சிறையிலே இருந்து சாகணும், அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைங்க 12 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து கேங் ரேப் பண்ணால் அவங்களுக்கு வந்து மரண தண்டனையும் கொடுக்கலாம். அல்லது கேங் ரேப் ப்ளஸ் மர்டர், அதாவது இந்த கேஸில் பண்ணியிருக்க மாதிரி பண்ணால் கூட குரூப் பண்ணி கேங் ரேப் மர்டர் பண்ணால் இவங்களுக்கு வந்து நிச்சயமாக மரண தண்டனை கொடுக்கலான்னு வந்திருக்கு. முதல் முறையாக இந்தியாவில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட், அதாவது விரைவில் வந்து தீர்ப்பு வருகின்ற சிறப்பு மன்றங்கள், நீதிமன்றங்கள் தேடப்பட்டன. இது எதனால்? 2000 கோடி ஸ்பெஷல் ஒரு நிதி ஒதுக்கீடு. அந்த ஃபண்டு பேர் நிர்பயா ஃபண்ட். எந்த நிர்பயா டெல்லியில் அநியாயமாக கொலை பண்ணி ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆக்சுவலாக நல்லா போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு மற்ற மாநிலங்களோட பார்த்தா இங்கே வந்து ஓரளவுக்கு டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ நடக்குது, எவ்வளோ டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன டேட்டா தரவு பார்ப்போம். பொதுவாக ஒரு நீதிமன்றத்தில் 3 கேஸ் ஃபுல்லாக டிஸ்போஸ் ஆகும் ஒரு மாதத்துக்கு, ஆவரேஜ் டைம். நமது சிறப்பு, இந்த பலாத்காரத்துக்காக சிறப்பு மன்றங்களில் வந்து 9.5, அதாவது 3 மடங்கு 9 கேசஸ். ஆனால் சார் எவ்வளோ ரேப் நடக்குது சார் பாருங்கள். 2024 2025 டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பாக்ஸோ கேஸஸே 5317. இதை தவிர பக்கா ரேப் கேசஸ் வந்து 470 சொச்சம், அதாவது 500 கிட்ட. எந்த ஒரு பலாத்கார ஆவணம் டாக்குமெண்ட்டும் படித்தோம்னா ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆச்சுன்னா 3 கேஸ் ரிப்போர்ட் ஆகாமல் இருக்கும். 1/4 தான் இப்போ வந்து வெளியில் குவாய்ட்டாக விட்டுருவாங்க, தண்ணி தெளித்து விட்டுருவாங்க. ஆக்சுவல் நம்பர்ஸ் விட்டுருங்க. யார் வந்து புகார் கொடுக்குறாங்களோ அவங்கள எடுத்தாலே 6000 கேஸ். அதாவது 6000 கேஸ்னிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஏறக்குறைய தமிழ்நாடு, நம்ம அழகிய தமிழ்நாடில் வந்து 500 கேஸ் அடல்ட் அண்ட் சில்ட்ரன் ரேப்புக்கோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கோ பதிவு செய்கிறாங்க. எவ்வளோ கேஸ் டிஸ்போஸ் பண்ணுறாங்க? மற்ற மாநிலங்களோட பெஸ்ட்டு நம்மளுக்கு தான். 9.5 கேஸ் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. மக்களே யோசிச்சு பாருங்கள், 9.5 கேஸ் டிஸ்போஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு மாதமும் இன்னொரு 500 கேஸ்னு வந்துட்டுருக்கு. ஜட்ஜுங்களை என்ன தான் பண்ணுவாங்க? நீங்கள் தான் ஆகுனா ஜட்ஜை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இம்பீச்மெண்ட்னு ஓடிடுவீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, ஜட்ஜை வேலை செய்ய விட மாட்டீங்க. என்ன தான் பண்ணுவாங்க நீதிபதிகள்? அப்படின்னா என்ன? டிஸ்போசல் லெவலுக்கு பதிலாக டிட்டரண்ட் லெவல். யோசித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குற்றம் செஞ்சுட்டு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணலாம், அதுக்கு முன்னால் டிட்டரண்ட். ஐயோ இந்த ஊரில் நம்ம பண்ணோன்னா தலையை வெட்டிடுவாங்க. சவுதி போன்ற இஸ்லாமிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை வெட்டிடுவாங்க, பப்ளிக்காக வெட்டுவாங்க. மற்றவங்க பார்க்கும்போது கூட போதைப் பொருள் எடுத்திருந்தால் கூட, கஞ்சி அடிச்சிருந்தா கூட, தண்ணி அடிச்சிருந்தா கூட ஒரு லைட் அடிக்கும், டே நம்ம தலையை வெட்டிடுவாங்கடா. இங்கே அந்த பயமே இல்லையே, உள்ளே போகிறாங்க வெளில வர்றாங்க. 2011 ஒரு இருளா பெண்மணி ரேப் ஆகிட்டுருக்கா. 2011 தீர்ப்பு வருதுங்க. 2026 15 வருஷத்தில் குழந்தை வளர்ந்துட்டான், ரேப் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை வளர்ந்துட்டான், அப்புறம் வந்து தீர்ப்பு வருது. ஸோ தீர்ப்புங்கிறது வந்து டப்புன்னு அப்போ வரணும். முதல்வர்கிட்ட சொல்லுவேன், தரவு பார்த்து பேசணும், டேட்டா பார்த்து பேசணும். நம்ம தமிழ்நாட்டில் 4400 கேஸு பெண்டிங்காக இருக்குது, கேஸ் பெண்டன்ஸ். எப்படி நீங்கள் வந்து பெண்களுக்கு இது பாதுகாப்பான இடம்னு சொல்வீங்க? ஒரு கல்லூரியில் வந்து கேன்டீன் விடுதியில் ஒர்க் பண்ணுற ஒரு பெண், 23 பெண், அங்கே இருக்கிற 3 பசங்க பிடிச்சி பலாத்காரம் பண்ணிவிடுவாங்க. எப்படி நீங்கள் சொல்ல முடியும் இது ரொம்ப பாதுகாப்பான இடம்னு? மயிலாப்பூர் கான்ஸ்டுவன்சியில் கோவிந்தமால்புரம் ஒன்று இருக்குங்க. 3 நிமிஷங்க அங்கே மயிலாப்பூர் ஸ்டேஷன்லேருந்து கோவிந்தமால்புரம் அந்த பஸ்திக்கு, அது அந்த ஷாண்டிக்கு போகிறது 3 நிமிஷம் தான் வாக்கிங். அந்த 3 நிமிஷம் வாக்கிங்கே தண்ணி அடிச்சிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பாட்டில்ஸ் கிடக்கும்.
பசங்க வந்து அங்கே போகிற பொண்ணுங்களை வந்து கலாட்டா பண்ணுறாங்க. அந்த பெண்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி கேமரா லைட்டு கேட்டாங்க. எப்படி சார் முதல்வர் சார் நம்ம நினைக்க முடியும்? இது எங்கே? இங்கே இங்கே ஒரு குக்கிராமத்தில் இருக்குது, இங்கே ஒரு பொட்டல்காட்டில் இருக்கா? சென்னையில் மத்தியில், மயிலாப்பூர் மத்தியில், ஸ்டேஷனுக்கு மத்தியில், ஸ்டேஷன்லேருந்து 3 நிமிஷம். எப்படி சார் நம்ம சொல்ல முடியும் நாம் வந்து பாதுகாப்பான நிலைமையில் இருக்கோம்? பிற மாநிலங்களோட ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தால், பல மாநிலங்களோட நம்ம இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறோம், அது உண்மைதான். ஆனால் இது வந்து ஒரு சொர்க்கம், பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம்னு சொன்னால் அமைதி பூங்கான்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த 4400 கேஸ் இல்லாமல் இருக்கட்டும். எந்த வருடத்தில் எந்த தமிழ்நாடு முதல்வர் இருந்தாலும் என்கிட்ட சொல்லட்டும், ஒரு கேஸ் கூட இல்லை பெண்களுக்கு எதிர்க்க பலாத்காரம், இந்த கூட்டு பலாத்காரம், கேங் ரேப் ஒன்றும் இல்லைன்னு சொல்லட்டும். அந்த முதல்வர் காலில் நான் விடுறேங்க, பப்ளிக்காக விடுறேன், விழுந்துட்டு சொல்கிறேன், இப்போ தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. அதுக்கும் நமக்கு அதுக்கும் இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கும் 4400 கேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்களே, ஒவ்வொரு மாதமும் 500 ஆட் பண்ணுறாங்களே. இந்த 500 நம்ம தடுத்தால் தான் அந்த 4400 நம்ம கேஸ் டிஸ்போசல்லாம் முடிஞ்சிடும். ஸோ பல விஷயங்கள் நம்ம சண்டை போட்டு கேட்கணும். இன்னும் கொஞ்சம் வேணால் அதுக்கு ஃபண்ட்ஸ் கேளுங்க. நீங்கள் வந்து 3000 ரூபாய், 3 ரூபாய் 2 கோடி குடும்பங்களுக்கு கொடுக்குற 3 ரூபாய், அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 5-6 சிறப்பு நீதிமன்றங்கள் தருங்க. இன்னும் சில பேர் ஜட்ஜஸாக ப்ரமோட் பண்ணுங்கள். ஸ்பெஷல் கோர்ட் வந்து 2 மாதத்துக்குள்ளே கொடுக்கணுங்க, 2 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும். ஆனால் நம்மளோட ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா அது இல்லை. நம்ம வந்து அகெயின் பல மாநிலங்களோட தமிழ்நாடு பெட்டராக இருக்குது. அப்படி தவிர இந்த 2 கரெக்டாக அந்த 2 மாதம் முடியும், 4 மாதம், 3.5 மாதம், 5 மாதம், 5.5 மாதம், இது மாதிரி ஆகுது. பல வி நீட் மோர் கோர்ட்ஸ், நிறைய நீதிமன்றங்கள் தேவை. வி நீட் மோர் ஜட்ஜஸ் பண்ணணும். இல்லை இவ்வளோ தான் அலோகேஷன். நீங்கள் அலோகேஷன் வைக்கும்போது சார் 500 ரேப்பு ஒரு வருஷத்துக்கு, இப்போ வந்து 5000 6000 இருக்கே. நீங்கள் 3000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கிட்ட கொடுக்குறீங்க, அந்த பொண்ணு அந்த வாங்கி எங்கே போகும்போது எவ்வளோ ஒருத்தன் பலாத்காரம் பண்ணணும், என்னங்க யூஸு? அது மட்டும் இல்லை, இதெல்லாம் கிரைம்ஸ் ஆஃப் ஹை டைமென்ஷன். கிரைம்ஸ் ஆஃப் ஹை டைமென்ஷன்னா ஒரு பலாத்காரம் வந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியா வந்து பாதுகாப்பான ஏரியா இல்லை. அந்த 3000 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த 3000 ரூபாய் வந்து யாரும் வந்து பிக் பாக்கெட் அடிச்சிடறான், ஒரு 10 பேருக்கு பிக் பாக்கெட் பண்ணுறாங்க, லோ டைமென்ஷன். ஒரு பெண்ணை 1000 பெண்ணில் ரேப் பண்ணுறாங்க, 1 லட்சத்தில் ஒரு பெண்ணை ரேப் பண்ண கூட அது ஹை டைமென்ஷன். இந்த ஹை டைமென்ஷன் கிரைம்ஸ் வருகின்ற எந்த ஒரு சமூகத்திலையும் சமுதாயத்திலையும் பல பிரச்சனைகள் உருவாகும், நாகரிகமற்ற ஒரு சமுதாயம் ஆகிடும். ஸோ ரேப்புக்கு வந்து ஒரு டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். என்ன வேணுமோ பண்ணணும். நீங்கள் நிர்பயா காசு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. 2000 கோடி அலோகேட் பண்ணி 20 கோர்ட்ஸ் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள், இன்னும் ஒரு 20 கோர்ட்ஸ் வந்து சண்டை போடுங்க. நாங்களும் வந்து முதல்வர் பின்னால் வரோம், நம்மளுடைய கவர்மெண்ட் அங்கே இருந்தால் கூட அந்த கவர்மெண்ட்டு கேட்டு இன்னும் 20 கோர்ட் போடுறோம். எந்த பெண்ணுக்கும் இது மாதிரி நீதி இல்லாமல் இது மாதிரி இந்த இருளா பெண்கள் 15 வருஷம் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படக்கூடாது. 2011 ஆரம்பித்து 2025 26 முடிஞ்சிருக்கு அந்த இருளா பெண்மணிக்கு. பையன் அதுக்குள்ளே 14 வயசு ஆகிட்டான், ரேப்பாய். இப்போ இந்த இது மாதிரி இருக்குது. ஸோ அமைதி பூங்கான்லாம் சொல்லவே முடியாது. அதாவது எப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், எப்போ அந்த பிரச்சனைகள் முடிவடைங்கும்னா, சட்ட ஒழுங்குக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ், ஸ்பாட்லைட் கொண்டு வந்துடணும். நம்ம ஆளுங்க இங்க இன்னொரு மக்கள் மேடை போல ஏதாவது ஒரு இதில் வந்து ஒருத்தர் பேசினார்னா, ஒரு மந்திரிக்கே தெரியல. ட்ரிபிள் மர்டர் பற்றி இன்னைக்கு காலையில் செய்தியாளர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அப்படியா, எங்கே நடந்துச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன்லி ஹி டாக் லைக் தட். அப்படின்னா நிச்சயமா அவர் மந்திரி அப்படி சொல்லியிருக்காரு. வருந்தக்கூடிய விஷயமா வருந்தக்கூடிய ஒரு நேரத்துலேருந்து செய்தித்தாள்கள்ல எல்லாத்துலேயும் வந்துட்டே இருக்குது, எல்லா சோஷியல் மீடியாலையும் வருது. வைரலாக இருக்கிற ஒரு விஷயம் நேரத்துலேருந்து டிவி, ஃபோன், யூடியூப் எதில் பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரியும் பீகார்லேருந்து வந்து இப்படி ஆச்சு. அப்போ வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அவர் அமைச்சர் அப்படி சொல்கிறது. அது வந்து வருந்தக்கூடிய விஷயந்தான். அதோட அர்த்தம் என்னென்னா, உள்ள அர்த்தம் வந்து நீங்கள் போலீஸை வந்து டிப்ளாய் பண்ணுறது எல்லாமே மினிஸ்டர் பின்னாலையும் முதல்வர் பின்னாலையும் 100 போலீஸு. யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்து பாதகமாக பேசினா அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு 20 போலீஸு. ஒரு தகராறு நடக்குது மக்கள் மேடை, இதுக்கப்புறம் பேசின ஆள் யார் திட்டினாங்களோ கலாட்டாங்களோ அவனை விட்டுட்டு பாவம் அடி வாங்கின ஆள் மேலே கேஸ் போடுறது, இதுக்கு வந்து 50 ஆள். இது மாதிரி டிப்ளாய்மெண்ட் வந்து நீங்கள் பல இடங்களில் பயன்படுத்துனீங்கன்னா பின்ன எங்கே இருந்து தான் பின்ன மக்கள் இருப்பாங்க சட்ட ஒழுங்கு சரி பண்ணுறதுக்கு. ஸோ கோர்ட்ஸ், டாஸ்மாக், நீங்களே டாஸ்மாக் வளர்த்து விட்டுட்டு இவங்களே சொல்கிறாங்க நாங்கள் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு அப்புறம் போகணும். ஒரு மருத்துவன் சமூக ஆர்வலங்கிற ஆள் நான் சொல்கிறேங்க, கஞ்சா போதை இல்லாத மதுபானம் இல்லாத இடத்துல ரொம்ப யோசிப்பாங்க. மச்சான் மாட்டிக்கிட்டா எப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்.
அந்த போதை வரும்போது எல்லாம் மாட்டோம்டா போகலாண்டான்னு போயிடுறாங்க. சினிமாவில் பார்க்குறோம், சீரியலில் பார்க்குறோம், நிஜ வாழ்வில் பார்க்குறோம். அப்படி இருந்தும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், காலையில் 6 மணிலேருந்து இவ்வளோ சரக்கு அடிக்கலாமே, ஏன் அப்போ கூட்டு பலாத்காரம் காலையில் 9 மணிக்கே பண்ணலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ண டைமில் கூட்டு பலாத்காரம் பண்ணலாம். என்னங்க இது, என்ன நடக்குதுங்க இங்கே? ஸோ அது வந்து கஷ்டம்தான். நான் பல முறை சொல்லியிருக்கேன், அந்த கஞ்சா டாஸ்மாக் எடுத்தால், டாஸ்மாக் எஸ்பெஷலி எடுத்தால் வருமானம் கம்மியாகும். ஐ ஆல்சோ ஃபீல் பேட். ஏன்னா அந்த வருமானம் தான் நிறைய நம்ம பயன்படுத்துகிறோம் மக்கள் நல திட்டத்துக்கு. அட்லீஸ்ட் அந்த டைம் ரெஸ்ட்ரிக்டடாக பண்ணலாம். ஒரு பெரிய வரி இந்த சாக்லேட்ஸ் கஞ்சா பல இடங்களில் கள்ளக்குறிச்சியில் பிடிச்சிருக்காங்க, திருச்சியில் பிடிச்சிருக்காங்க, கும்மிடிப்பூண்டியில் பிடிச்சாங்க, அப்புறம் இங்கே காட்டாங்குளத்தூரில் பிடிச்சிருக்காங்க. எப்போ நம்ம அடுத்த தலைமுறையை நம்ம ஆசையாக அன்போடு வளர்கிறோம் பார்த்தீங்களா குழந்தைங்க, அவங்களுக்கு எப்போ இந்த கஞ்சா சாக்லேட் உள்ளே போகுதோ அந்த குழந்தை நம்ம குழந்தையே இல்லைங்க. அது வேறு மாதிரி இது போட்டுக்கிட்டு டிங் 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 டிங்னு எங்கேயோ போயிட்டுருப்பாங்க. அப்போ நம்மளோட விட்டு போகிறாங்க, நம்ம கலாச்சாரத்தை விட்டு போகிறாங்க, பாட்டி தாத்தா விட்டு போகிறாங்க, அப்பா அம்மா விட்டு போகிறாங்க. இது மாதிரியான குழியில் போய் விழுவாங்க. நீங்கள் நான் செக் பண்ணுவேன், ஆர்ஜி கார் சரி எந்த ஒரு இந்த கூட்டு பலாத்காரம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாட்டில்ஸ் இருக்கும், இந்த சிகரெட் இது இருக்கும், இந்த கஞ்சா அடிச்சது அந்த ப்ரூஃப் இருக்கும். அப்படின்னா என்ன, திருப்பியும் 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 இந்த 2-3 விஷயங்களால தான் அதோடைய ஹெல்ப் இல்லாமல், அதோடைய உதவி இல்லாமல் இவங்களால அந்த கூட்டு பலாத்காரம் பண்ண முடியாது. பின்ன அதை எடுத்துடலாமே, கஞ்சா ஒழிக்கலாமே. சரி, டாஸ்மாக் ஃபுல் டே நீங்கள் வைக்காதீங்க, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வச்சுக்கோங்க, பட் ரெஸ்ட் ஆஃப் த டைம் மூடி வைக்கலாமே. ரெவன்யூ கொஞ்சம் ட்ராப் ஆகும், பரவாயில்லை. அந்த ரெவன்யூ ட்ராப் ஆகிறதுக்கு பரவாயில்லை. இது மாதிரி பெண்கள் இது மாதிரி பலாத்காரம் வரக்கூடாது. இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இது ரொம்ப பெரிய பிரச்சனை. அரசியல் முன்னால் நீங்கள் சொன்ன போல் பக்கா திசை திருப்பி தான், இது டைவர்ஷன் தான். எப்படி எங்கள் ட்ரம்ப் வந்து இங்கே நிறைய குற்றச்சாட்டுகள் வரும்போது டமான்னு போய் வெனிசுவேலா தட்டுறாங்க. ஐ திங்க் இது வந்து ஒரு வஞ்சகம், வன்மம், தேவையில்லாத ஒரு தீமை. 2004 2014 தமிழ்நாடுக்கு வந்து மத்திய அரசுலேருந்து கிடைச்ச காசுக்கு 3 மடங்கு, எவ்வளோ 3 மடங்கு இந்த சோக்கால் டபுள் இன்ஜின் சொல்லி இந்த சர்க்கார் கொடுத்துருக்கு. 3 மடங்கு. 2004 2014 வரைக்கும் காங்கிரஸோடைய ஆட்சி, கூட்டணி ஆட்சி. அவங்க கொடுத்ததுக்கு 3 மடங்கு கொடுத்துருக்காரு இந்த மனுஷன். மோடி ஐயா 2014 2024 வரைக்கும் 3 டைம்ஸ். அதாவது நம்ம டேக்ஸ் எங்கே வரி கட்டுறோம், ஜிஎஸ்டி, இதில் சும்மா அப்படி ஏற்றி விடுறது. க்ளீனாக பாருங்கள் டேட்டா. நிர்மலா சீதாராமன் நம்ம கிளியராக சொல்லியிருக்காங்க அமைச்சர். 3 டைம்ஸ். இதில் அது பேர் டேக்ஸ் டெவல்யூஷன். 2வது வந்து கிராண்ட், அதாவது எடுத்து கொடுக்குறது. முத்ரா லோன், இந்த உஜ்வாலா லோன், பேர் மட்டும்தான் உஜ்வாலா ரகுதா தான் இருக்கும், ஆனால் காசு வருது இல்லை. இப்போ எப்போ நினைக்காத அளவுக்கு காசு வருது. 2000 கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தால் தான் தருவோம் அப்படின்ட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க, பைசா கூட கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சார். செம்ம. அதாவது எந்தெந்த ஒரு சில, அது நான் குயிக் ஆன்சர் பண்ணுறேன். இந்த கிராண்ட் வந்து 2 மடங்கு 3 மடங்கு. எது மற்ற எந்த ஒரு மாநிலம் எடுக்காத அளவுக்கு முத்ரா லோன் ஸ்கீம் வந்து தமிழ்நாடு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, மற்ற எல்லா மாநிலங்களோட நமது தலித் சகோதர சகோதரிகளும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் ரொம்ப ஜாஸ்தி இது லோன் பெற்ற இடம் வந்து தமிழ்நாடு தான். ஆனால் காசு கொடுக்கல. நீங்கள் உங்கள் கொஸ்டின் நான் பதில் சொன்னேன் சிஸ்டர். அதாவது ஒரு சில திட்டங்களுக்கு காசு கொடுக்கல. ஆமாம், ஏனென்றால் அந்த காசோட இந்த பிளானிங் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு திட்டமில் வந்து ஒரு முதல் தளம் முடிக்கிறேன், இந்த மாதிரி இதை முடிச்சிட்டேன், இந்த ஃபோட்டோ, இந்த டீட்டெயில்ஸ், இதை கொடுத்துட்டேன், இப்போ நீங்கள் காசு கூட அவங்க கொடுக்கணும். நம்மளுங்க அப்படி இல்லை, அது கொடுக்கணும். ஆமாம், மற்ற ஸ்டேட்டில் வந்து அது டெலிவரி பண்ணுறாங்க. இதில் முடிச்சிட்டேன், இதான் டெலிவரி செல்லான், உடனே காசு வருது. அது நீங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் ஊடுருவி பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா காசு, ஒரு சில திட்டங்களுக்கு காசு வராதது உண்மை. ஊடுருவி பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கு ஏன் வரல, ஏனென்றால் அனுப்ப வேண்டிய அந்த கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு அந்த ஃபார்ம் அனுப்புனது நம்ம அமைச்சர்கள் அனுப்பலை. அப்போ அவங்க எப்படி சும்மா அனுப்புவாங்க காசு? அனுப்ப மாட்டாங்க. நீ அனுப்பு, அப்போ தான் நான் உனக்கு காசு அனுப்புங்கிறேன். நம்மளால அனுப்ப மாட்டாங்க. ஒன்றுமே இல்லைங்க. பிரதமருடைய ஆயுஷ் ஸ்கீம் இருக்குது, ஆயுஷ்மான் பாரத். அதில் எப்படின்னா 30% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும், அவங்க 70 கொடுப்பாங்க. இங்கே 30 வரல, அவங்க எப்படி 70 கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆட்கள் வந்து எங்கே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் 30% கொடுப்பாங்க, அங்கே 70 வரும். ப்ரைவேட் தனியார் மருத்துவமனைகளுக்கு அந்த 30% கொடுக்கறது இல்லை, 70 வர்றதில்லை. யாரை கேட்டாலும் இல்லைன்னு. அப்படின்னா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக அந்த 70% எங்கே போய் சேருது? கவர்மெண்ட் அரசு மருத்துவமனைகள். அது எங்கேருந்து வருது? சென்ட்ரல் சர்க்கார். ஸோ சர்க்கார்லேருந்து வர்ற காசு கூட மருத்துவமனைகளுக்கு போகுது. ஐ எம் ஓகே வித் தட், அது நல்லது தான். பட் தனியார் மருத்துவமனைகளும் நீங்கள் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் அந்த 30% கட்டலைன்னா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா, பாஜகவில் வந்து சைனிங் ஆன் த டாட்டர் லைன் தாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் கிடைக்கும். நான் 30% கொடுக்க மாட்டேன், நீ சும்மா கொடு 70 கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க.
அப்புறம் நம்மளால என்ன பண்ணுவாங்க, உடனே நீ காசு கொடுக்கல, நீ எழுது, உடனே அதை வந்து திருப்பி ஒரு குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. அதாவது இன்னெஃபிஷியன்சி, ஒழுங்காக வேலை செய்யாமல் அங்கே எங்கெல்லாம் பல திட்டங்களில் காசு வராதது நேராக மத்திய அரசு மேலே டொங்குன்னு அவங்க தலையில் போடுறது தான் இங்கே ஒரு பழக்கமாக போயிடுச்சு. நீங்கள் ஒரு டாக்டர் அப்படின்றதுனால இந்த கேள்வி வைக்கிறேன் சார். நீட்டில் வந்து இப்போ வந்து மேல் படிப்புக்காக பிஜி கோர்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து மத்திய பாஜக அரசு வந்து நீட்டை வந்து தேர்வு எழுதணும், எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணும்னு கொண்டு வந்திருக்கு. அது வந்து விலக்கு அளிக்கணும்னு நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தாராளமாக. ஒரு மருத்துவம் மட்டும் இல்லை, ஃபிசியோதெரபிஸ்ட்டு இன்னொன்று கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், இது பேராமெடிக்கல் சயின்ஸஸ் இருந்தாங்க. இல்லை பேராமெடிக்கல் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், போஸ்ட் கிராஜுவேஷன் ஏன் இருக்கக்கூடாதுங்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து எம்பிஏ படிக்கிறாங்க, அதுக்கு கூட நீட் வேணுங்களா? ஆமாம் வேணும். அப்போ நீங்கள் வந்து ஐஐடிக்கு படிக்கிற ஒரு பையன் இப்போ ஒரு ஐஐடியில் படிச்சுட்டு அப்புறம் ஒரு எம்பிஏ படிக்கிற ஆள் இருந்தாங்க. ஐஐடிக்காக அவன் படித்து எக்ஸாம் எழுதி, காமன் எக்ஸாம் இருக்குது, JEEலாம் எழுதி அப்புறம் ஐஐடிக்கு போய் முடிச்சிடறான். முடிச்சுட்டு காமனாக மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த GMAT போன்ற டெஸ்ட் எல்லாம் எழுதி IIMக்கு டெஸ்ட் எழுதி மேலே போகிறான். ஒரு வாட்டி தான் எழுதிட்டானே, ஏன் திருப்பி அப்படி எழுதணும்னா, ஏனென்றால் I'll tell you the answer, we are 1.4 billion people. நம்ம மக்களை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பீப்புள் இருக்கும்போது படிப்பே வந்து ஒரு பிரமிட் மாதிரி போகும், ஒரு கோன் மாதிரி போகும். ஸோ இவ்வளோ பேர் அண்டர் கிராஜுவேட் முடிக்கிறாங்க, எல்லாரும் அண்டர் கிராஜுவேட் பண்ண அத்தனை பேருக்கு போஸ்ட் கிராஜுவேட் போக முடியாது. ஸோ உயர் படிப்புக்கு அது இன்னும் அந்த கோன் சின்னதாக கொஞ்சம் பேர் அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு இல்லையா? ஸோ அதனால வந்து நீட்டை வந்து எடுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். இவங்க வந்து 24 ஸ்டேட்டில் வந்து அமல்படுத்தியாச்சுங்க, சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணியாச்சு. திருப்பி இவங்க வைக்கணும். நான் கேட்குறேன், ஏன் வைக்கக்கூடாது? பின்ன பிஜி கோர்ட்டில் மட்டும், பிஜி கோர்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் அமைச்சர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்கள் நடத்துகிற மெடிக்கல் காலேஜில் பிஜி கோர்ஸ் மட்டும் அவங்க 3 கோடி 4 கோடி போட்டு வாங்கிக்கணுமா? ஏன் அது வந்து ஒரு சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்கும் அவைலபிள் இல்லை? நம்ம மக்கள் யோசித்து பார்க்கணும். நீட்டுனா என்னமோ தமிழ்நாடுக்கு எதிர்த்துங்கிறாங்க. இல்லை, நீட்டுனா மருத்துவக் கல்லூரி ஓனர் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் எதிர்த்து இருக்குது. நீட்டு வைக்கிறதுனால நானே எவ்வளோ பேருக்கு நீட்டுக்கு முன்னால் அந்த காலத்தில் சீட்டு வாங்கி கொடுத்துப்பேன். நான் வந்து காசு அவங்ககிட்ட பேசிக்குவேன், 1 கோடி 2 கோடி 1.5 கோடி 3 கோடி அப்படி வந்து பண பரிமாற்றம் நடக்கும். இப்போ எல்லாம் நின்று போயிடுச்சு. வெறும் அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த 13 லட்சமோ 14 லட்சமோ அது கூட ஒயிட் மணியாக கொடுக்கணும். இந்த மாதிரி கத்தையாக வந்து அரசு பள்ளி மாணவர்கள் பொதுவாக அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தரம் வந்து அவங்களுடைய வருமான தரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லது தான். நீங்கள் வந்து வெறும், அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பிச்சைக்காரன் வந்தான்னா, பிச்சைக்காரன் வந்து நீ என்ன ஜாதிப்பா, எந்த சமுதாயப்பா, அப்போ தான் சொல்கிறோமா, அவனுக்கு வறுமை இருக்குது. வறுமை நிறம் ஒன்றே ஒன்று தாங்க, சிவப்பு. அதே போல் எந்த சாதியினருக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் பாவம் அவங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு வருமானம் இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து EWS மூலமாக அந்த 10% ஒதுக்கீடு பண்ணுறது நியாயம். அது இல்லைன்னு சொல்கிறவங்க வறுமைக்கு எதிர்த்து தான் இருக்கிறாங்க. வந்து வறுமையை வந்து நிஜமாகவே நீ வந்து எதிர்த்து வறுமையை வந்து யாருக்கும் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பாவம் அந்த படிக்க முடியாது. ஸோ ஒருத்தர் வந்து அரசு பள்ளி இருக்காங்க, அவனுக்கு கொடுக்குறீங்கள, அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் EWS தான். பணக்கார பசங்க வந்து கான்வென்ட்டுக்கு போவாங்க, பணம் இல்லாத பசங்க அங்கே போவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீட்டுக்கு சரிப்படுத்தணும்னா தயவு செய்து கவர்மெண்ட் அரசு பள்ளிகளில் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி, அந்த டீச்சர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊதியம் பெறுற மாதிரி வச்சு அவங்கள ஒழுங்காக கற்றுக் கொடுக்க வச்சு அந்த பசங்களை பாஸ் பண்ணி வச்சு அவங்கள நீட் பாஸ் பண்ணி வைக்கணும். அதுதான் பதில். அது போல் நீட்டை வேணாம்னு இது இருக்குது. குழந்தைய வந்து ஒரு பாத்டப்பில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அழுக்கு தண்ணி இருக்குல்ல, குழந்தைய வச்சுட்டு அழுக்கு தண்ணி தூக்கி போடணும். இவங்க என்ன அழுக்கு தண்ணி வச்சுட்டு குழந்தைய தூக்கி வெளில போடுறாங்க. எங்கேருந்து காசு வருதுங்க? மத்திய அரசுங்க. நான் முதல்வன் திட்டம் பேர் நான் முதல்வனுங்க திட்டம். அதில் வந்து 70% காசு வர்றது வந்து சென்ட்ரல் தானங்க வருது. அது சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நான் முதல்வன், ஆனால் முதல்வனுடைய காசு வந்து 70% சென்ட்ரல் வருது, போட சொல்லுங்க, அது போட மாட்டேங்கிறாங்களே. ஐ எம் ஹாப்பி தேர் டூயிங் இட். பண்ணுறாங்க, மக்களுக்கு நல்லது, நம்ம பசங்களுக்கு நல்லது, ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னும் மக்கள் வந்து இன்னும் எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெருசாக போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை என்னுடைய கணிப்பு என்னென்னா, ஒருவேளை விஜய் ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் ராம்தாஸ் ஐயா ப்ளஸ் இந்த ஸ்பிளிண்டர் குரூப்பும்பாங்க, அங்கேருந்து வர சின்ன சின்ன பொடிகள், ஒருவேளை சீமான் ஜாயின் பண்ணலாம். அது எல்லாம் சேர்ந்தால் ஒரு மும்முனை போட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி நீங்கள் நினச்சி பார்த்தால் கூட அது வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து ஆதாயம் தான் இருக்கும். ஏனென்றால் அவங்க இருக்கிற ஓட்டு வந்து பெரும்பாலும்
இந்த 3 பேரும் சொன்னது காங்கிரஸ் சரி இவங்க எல்லாமே காங்கிரஸோட ஓட்டு திமுகவோட ஓட்டு பின்னி பிணைஞ்சிருக்கு. விஜயோட ஓட்டும் திமுகவோட ஓட்டும் பின்னி பிணைஞ்சிருக்கு. அவங்க இழுக்கிறதெல்லாம் அங்கேருந்து அந்த ஓட்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய அடி வாங்காது. கொஞ்சம் வாங்கும், டெஃபினட்டாக கொஞ்சம் வாங்கும். அதாவது ஸ்பாய்லரும்பாங்க. விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லருடைய ஃபேக்டர் வந்து இது மாதிரி இன்னும் கொஞ்சம் சக்தி ஏற்றினார்னா இன்னும் ஒரு பெரிய ஸ்பாய்லராக கூட இருக்கலாம். பட் ஐ ஃபீல் அது வந்து ஒரு திமுகவுக்கு இன்னும் பெரிய அடி வாங்கும். 2 பேரும் அடிப்பார். ஒன்றை வந்து ஒரு 20% அடிப்பார், ஒன்று 5% அடிப்பார். அப்போ வந்து 5% அடித்தவங்க மேலே வந்துடுவாங்க. அதே சமயத்தில் என்ன பெரிய $1 பில்லியன் கொஸ்டின்னா, விஜயோடைய அவருடைய கூட்டணி போதிய அளவுக்கு அவங்களே இண்டிபெண்ட்டாக சுயேட்சையாக அவங்க எவ்வளவு சீட் எடுப்பாங்கிறது தான் முக்கியம். மற்றவங்களை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடுவீங்க, டெஃபினட்டாக ஸ்பாயில் இருக்கும். அவர் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், ஆட்சியிலையும் பங்கு தரோம், அதிகாரத்திலையும் பங்கு தரோம், எங்கள் கூட கூட்டணி வரவங்க வந்து நம்ம இருக்கிறாரோ இல்லை. எல்லாரும் ஓரளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முதல் படி வைக்கும்போது இந்த கரூர் அசம்பாவம் நடந்துருச்சு. ஸோ கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்படி வந்தால் கூட ஒரு ஆட்சி பிடிப்பாரா என்பது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் நிச்சயமாக ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரொபோர்ஷன் இழுப்பார் 2 பக்கத்துல இருந்தும். பார்க்கலாம். நாங்கள் வந்து என்ன நினைப்போம்னா, அவர் வந்து தேசிய கூட்டணியுடைய ஒரு விசுவாசியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அவருடைய போக்கு, அவருடைய சொற்கள், அவருடைய வாக்குமூலங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் போகிறாரு போல இருக்குது. பார்ப்போம். டெல்லியில் போய் கனிமொழி அக்கா வந்து ராகுல் காந்தி அண்ணனை போய் பப்பு அண்ணனை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான். தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ், நான் வந்து ஒரு 3-4 தலைவர்கள்ட்ட பேசினேன். பொதுவாக கொஞ்சம் அதிருப்தி, திமுகவோட அதிருப்தி. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, திமுக வந்து இவ்வளோ சப்போர்ட் தான் கொடுத்துச்சு. காங்கிரஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது 2004 2014 அதுக்கு முன்னால் கூட நிறைய சப்போர்ட் கொடுத்துச்சு. கடந்த 20 வருஷமாக கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துச்சு காங்கிரஸ்க்கு. ஆனால் அது கொடுத்த கொஞ்சம் ஆதரவுக்கு தயாநிதி மாறன் மினிஸ்டர், ராஜா மினிஸ்டர், அப்புறம் அதுக்கு முன்னால் முரசொலி மாறன் மினிஸ்டர், டிஆர்பி நம்ம டிஆர் ராஜா மினிஸ்டர், எவ்வளோ மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு எக்கச்சக்கம். இப்போ இந்த பக்கம் வாங்க, குவாய்ட்டாக இவங்களுடைய பார்ட்னராக இருந்துட்டு அதே காங்கிரஸ் அதே திமுக. ஆனால் அவங்களோட ரோல் வந்து உல்ட்டாவாக இருக்குது. மாநிலத்தில் த்ரூ அவுட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க கடந்த 20 வருஷமாக. எவ்வளோ காங்கிரஸ் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு தான் மதுரை எம்எல்ஏ கூட சொல்லியிருக்கிறாரு, சார் பூத் கமிட்டியில் உட்காரத்துக்கே ஆள் இல்லை, உங்களுக்கு வந்து எப்படி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணிக்கும் இவங்க மாணிக்கம் தாக்கூருக்கும் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். தமிழ்நாடு மாநிலத்தில் அவங்க கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் கூட காங்கிரஸ் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க, ஆதாரம் கொடுத்தாங்க, இவங்களுக்கு இவ்வளோ ஆதாயம் கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த ஆதாயத்துக்கு வந்து ஒரு மறு உதவி பண்ணுமா இல்லையா? பண்ணணும். அவங்க அடித்து கேட்கல. ஏன்னா இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் அந்த அளவுக்கு அடித்து கேட்காதது அவங்களுடைய தவறு. ஸோ இப்போ வந்து அதிருப்தி அலைகள் அதிகமாகிட்டு இருக்குது. அவங்க நாங்கள் தனியாக போகலான்னு கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்கே போவாங்க? அதிமுகவோட போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா அதிமுகவோட பாஜக பின்னி படைஞ்சிருக்கு. தனியாக போவாங்களா? நிச்சயமாக தனியாக போக மாட்டாங்க. ஒரே ஒரு இடம் தான் போக மாட்டேன், ஒரே ஒரு புகலிடம், அது வந்து விஜய். ஸோ இப்போ விஜய்கிட்டேருந்து கொஞ்சம் அந்த ஃபீலர்ஸ் வந்துட்டு இருக்கும்பொழுது அதை பிளாக் பண்ணி நம்மக்கிட்டே அவங்க வச்சுருக்கணுங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு மிஷனுக்காக கனிமொழி அக்கா அங்கே போயிருக்காங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏனென்றால் வேறு எந்த ஒரு கூட்டணியோடும் ஹோல் நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்திலே வேறு எந்த கூட்டணியோட ரொம்ப அழகாக தனது கூட்டணியை பிரியாமல் சிதையாமல் அப்படியே கட்டி பிடிச்ச ஒரே ஒரு பார்ட்டினா அது நம்ம திமுக தான். விடவே மாட்டாங்க. விசிகே, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், இந்த 4 பேரும் அண்ட் முஸ்லீம் லீக், அப்படியே இந்த 5 பேரும் திமுகவோடு இருக்கிறதுனால 1967 இது வரைக்கும் தானாக ஒரு சிங்கிள் பார்ட்டியாக திமுக ஒரு பெரிய ஒரு பெரும்பான்மை கிடைக்காது. ஒன்றும் இல்லை, ஓட் பேங்க் இருக்குது. ஆனால் ஒரு வாட்டி கூட ஒன்லி திமுக, வேறு யாருமே இல்லைன்னு அவங்க பண்ணதில்லை. அதிமுக ஜெயலலிதா அது பண்ணாங்க. ஆனால் இவங்க பண்ணதே இல்லை. எப்போவுமே அவங்க வந்து கூட்டணி பலம், கூட்டணியுடைய தர்மத்தை பாதுகாப்பது தான் அவங்களுடைய ஸ்டைலு. அந்த கூட்டணி இப்போ சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜயால். அப்பேற்பட்ட ஒரு அடிக்க போகிறார் தாக்கம். இதை வந்து தடுக்கிறதுக்கு அவங்க போய் கனிமொழி அங்கே ராகுல் காந்திகிட்ட நேராக முறையிட்டிருக்கலாங்கிறது என்னுடைய தாழ்ந்த என்னுடைய அபிப்பிராயம். தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, இங்கிலாந்துலாம் யாரெல்லாம் தேர்தலில் போய் மோத போகிறாங்களோ ஒரு பிரசிடென்ஷியல் டிபேட் இருக்கும். தேர்தலுக்கு முன்னால் இந்த பாயிண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பக்கம் பைடன், இந்த பக்கம் ட்ரம்ப் ஒரு விஷயம் சொல்லுவான், பைடன் இருப்பான். ஃபுல் மக்கள் சபை மாதிரி
அவங்களோட ஆளுங்களை விட்டு விஷ்ணு கிருஷ்ணமூர்த்தி நீ போய் கெட்ட வார்த்தை திட்டு வாடா, இப்படி இல்லை. மெயின் ஆள் ஒரு முறையாவது திமுக முதல்வர் திமுக தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் டைரெக்டாக ஒரு டிபேட்லேயோ ஒரே ஒரு விவாதம் அவரும் ஒரு மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அல்லது பிரைம் மினிஸ்டர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். வரவே மாட்டாங்க. நம்ம ஆளுங்க நம்ம சொல்கிறது, நம்ம கூட்டத்தில் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு லெஃப்ட் விங் நம்ம நடக்கிறது மட்டும்தான் சொல்லுவோம். நம்ம ஆளுங்க மட்டும் சிங் கை தட்டுவாங்க, கத்துவாங்க, அது டிவியில் வருவாங்க, ட்ரோன் எடுப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு சினிமா மாதிரி. இது ஆக்சுவலாக ஒரு ஃபிலிம் காட்டுறது, ஒரு சீன் காட்டுறது. டைரக்ட் ஃபேக்ட் பேஸ்ட் டிபேட் ஒரே ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார், நல்லா பண்ணிட்டு இருந்தார் திமுகவில். அவர் இப்போ கொஞ்சம் உட்கார வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் யாரை பற்றி பேசுகிறாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இப்போ ஐடி மினிஸ்டராக இருக்கார். அவர் ஒழுங்காக கொஞ்சம் தரவோட பேசுவார். யூஸ் டு ஸ்பீக் வித் டேட்டா. ஐ திங்க் இது மாதிரி ஓப்பன் டிபேட்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணி மக்கள் கேட்கட்டுமே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பெண்கள் பாதுகாப்பு, ஏன் இது மாதிரி 5317 குழந்தைங்க ரேப் கேஸ் புக்காக இருக்கவங்க சொல்லட்டுமே. லா அண்ட் ஆர்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமே. நீங்கள் பண்ணால் இன்னும் மோசமாக இருக்கும் வந்து சொல்லட்டுமே. அதே மாதிரி டபுள் என்ஜின் சர்க்கார் வரவே வராதுன்னு சொன்ன பீகார், வரவே வராதுன்னு சொன்ன கர்நாடகா வந்துட்டு அப்புறம் இப்போ டெம்பரரியாக பின் வாங்கியிருக்காங்க. வரவே வராதுன்னு சொன்ன ஹரியானா, வரவே வராதுன்னு சொன்ன மகாராஷ்டிரா, ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு மாநிலமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் என்ன அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு 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 கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாமல் அந்த மம்தா சொல்லிச்சு, அவர் மட்டும் இங்கே அவர் கட்டி போட்டுருவேன், ஏன்னா கயிறு வச்சு கட்டி இழுத்துட்டு வருவேன் அவர் தெருவில். ஒரு என்னதான் ஒரு 2-3 வாட்டி சிஎம்மாக இருந்தவர், 3 வாட்டி பிஎம் ஆனவர், அப்படி சொல்லிச்சு அந்த மம்தா பானர்ஜி. அவருடைய கூண்டாக்கள் ஆட்சியை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால். இந்த முறை வெஸ்ட் பெங்காலில் கூட பாஜக வந்து உட்கார போகுதுங்க, அப்படி உட்கார போகுது. ஸோ எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப்பில் ஃபுல்லாக தாமரை எல்லா இடத்தையும் மலர்ந்துருக்கு. மலராத 2 ஸ்டேட் இங்கே கீழே உட்காந்துட்டு இருக்கு, கேரளா அண்ட் தமிழ்நாடு. இது 2 கூட விரைவில் மலரும். அதுக்கு முன்னால் இது மாதிரி எதிர் விவாதங்கள் தலைவர்கள் வெளியில் வந்து பேசணும். ஒண்டி கொண்டி நம்ம அடிச்சுக்க தேவையில்லை, ஆனால் ஒண்டி கொண்டி நம்ம பேசலாம், விவாதிக்கலாம். அப்போ தான் உண்மை வெளியில் வரும். நான் சொன்ன நீட்டை வச்சு யார் வேணால் வரட்டுங்க. நீட்டு பற்றியோ, பாக்ஸோ பற்றியோ, ரேப்ஸை பற்றியோ, அது எஸ்ஐஆர் பற்றியோ, நான் பேசுகிற பாயிண்ட்ஸ் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஓப்பன் சேலஞ்ச். நான் ரெடி, அனுப்பி விடுங்க, நான் ரெடி, நீங்கள் ரெடினா நம்ம வந்து மோதலாம். இது மாதிரி ஆளுங்க விட்டு இந்த தந்தி டிவியில் வந்து மோதல் வேணாம், அதுக்கு நான் பயந்த வேலை வச்சுங்க. பட் நான் வந்து டைரெக்டாக நம்ம மோதி பேசுவோமே, மக்கள் பார்க்கட்டும், லைவாக நடக்கட்டும், அப்போ உண்மை வெளியே வரட்டும். மற்ற விஷயம்னா அமெரிக்காவுக்கு போகிறீங்க, சூட் போகிறீங்க, அங்கே மாதிரி இருக்கிறீங்க, இது கூட அமெரிக்கா மாதிரி பண்ணுங்களேன், உண்மை வெளில வரட்டுமே. இன் எனி ஆர்குமெண்ட் த ட்ரூத் ஷுட் வின் சொன்னது நான் இல்லை, 2000 வருஷம் முன்னாடி சாக்ரட்டிஸ் சொன்னார். அந்த உண்மை இப்போ நிலவட்டுமே. திருப்பரங்குன்றத்தை இது பண்ண முடியாது. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் கிளியராக சொல்கிறாரு, போய் ஏற்றுங்கன்னு. அப்போ திமுகவுடைய சர்க்கார் சொல்லலைன்னா யாருக்கு அவ்வளோ பவர் கொடுப்பாங்க? அந்த ஆணையருக்கும். கமிஷனர் பண்ணுறாரு, ஆளுநர் கலெக்டரும் பண்ணுறாரு, 2 பேரும் சேர்ந்து நீங்கள் இங்கே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, இது இந்துக்களோட ஓட்டுகளும் வேணும் அப்படிங்கிறதா இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. நிச்சயமாக இது இந்துக்கள் ஓட்டுக்காக இப்படி பண்ணுறாங்க. இஸ்லாமிய ஓட்டு வேணுங்கிறதுக்காக கும்பகோணத்தில் ஒரு அறிக்கை விடுறாரு, நான் இப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன். நீங்கள் நிஜமாகவே இந்துக்களுக்கு நன்மை பண்ணணும்னா யாராவது நீங்கள் ஹிந்துவ மதத்தை எடுத்துட்டு சனாதன மதத்தை நான் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துவேன்னு சொல்லுவீங்களா? யாராவது ஒருத்தர் போய் சனாதனம் வந்து டெங்கு மலேரியா கொசு டிஎம்கே, டெங்கு மலேரியா கொசு போட்டால் டிஎம்கே தான் வருது, பட் நீங்கள் டெங்கு மலேரியா கொசு வந்து சனாதனத்துன்னு சொல்கிறீங்க. துணை முதல்வர் வந்து நீங்கள் எப்படி அப்பாலஜைஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு அப்பாலஜைஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து பிரிங் இட் ஆன், நான் அடித்து பார்க்கலாம், நான் பெரிய ஆள் சொல்கிறீங்க. அண்ணானப்பட்ட ஈவேரா பெரியாரே ஒரு வாட்டி கும்பகோணத்தை வந்து இஸ்லாமியர்களை எதிர்த்து நீங்கள் ஏன் அல்லாவை நம்புறீங்கன்னு சொல்லும்பொழுது பெரிய கலாட்டாயிடுச்சு. அத்தனையும் விட்டுட்டு எல்லாம் பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அவர் கடைசி நாள் வரைக்கும் ஒரு முறை கூட இஸ்லாமியர்களை எதிர்த்து அவர் பேசவே இல்லை. இந்துஸ்கள் இது வரைக்கும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்டா எங்களை பற்றி இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறதுக்கு குரல் இல்லை. இப்போ எந்த போல பல குரல்கள் வெளியே வருது. நிஜமாகவே நீங்கள் இந்துக்களுக்கு நீங்கள் நல்லது நடக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு முறையாவது தீபாவளி வாழ்த்துக்கள், ஹோலி வாழ்த்துக்கள், கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள்னு சொல்கிறீங்க. நீங்கள் தொப்பியை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களுடைய இஸ்லாமிய, நான் குரான் ஃபுல்லாக படித்தேன். எனக்கும் இஸ்லாமிய மதங்களில் பல விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும், பைபிளை ஃபுல்லாக படித்தேன். ஆனால் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இது மாதிரி இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் தொப்பியை போட்டு, விஜய் முதற்கொண்டு தொப்பியை போட்டு ரம்ஜானுக்கு மட்டும்
அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, ஆண்டவனை வழிபடுற மாதிரி காட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஈவேரா சிலைகளை கொண்டு வந்துட்டு இந்த மஸ்ஜித் முன்னால், இந்த சர்ச்சு முன்னால் அவங்க நிஜமாகவே இஃப் தே வாண்ட் டு பி செக்யுலர், நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், டோன்ட் புட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ டெம்பிள், புட் டெம்பிள் முன்னாலே வைங்க, மஸ்ஜித் முன்னாலே வைங்க, சர்ச்சு முன்னாலே வைங்க, எல்லாரும் முன்னாலே. அவர் என்ன சொல்கிறாரு, கடவுளை நம்புவன் காட்டு மிராண்டி பண்ணி பாருங்கள். ஏன் அந்த சிலைகளும் அந்த செப்பெழுத்துக்களும் கோயில்கள் முன்னால் மட்டும் வைக்கணும்? இதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்துங்க சார். லேண்டு அவ்வளோ நில ஆக்கிரமிப்பு, அவ்வளோ நில ஆக்கிரமிப்பு இருக்குது. அந்த நில ஆக்கிரமிப்பு சரிப்படுத்துங்க சார். அப்புறம் சொல்லுங்கள் சார், நாங்கள் உங்கள் நண்பர்கள்னு, அப்புறம் நாங்கள் நம்புவோம். நன்றி. எல்லா நேயர்களுக்கும் நன்றி.